கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் 10 ரஹமத் பொருந்திய 10ல் நாம் எல்லாம் அமல் செய்த வந்தமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹமத் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த குழு ஹாஜிகளுக்காகவே மற்றும் ஹஜ்ஜுடைய விஷயங்களை பேசுவதற்காக மட்டும் உருவாக்கப்பட்ட குழு என்பதனால இப்போது ரமலானுடைய மாதத்தில் ரமலானுடைய சில விஷயங்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்றாலும் ஒரு சில சந்தாதார்கள் நீங்கள் ஹஜ்ஜை பற்றியும் அப்பப்போ சொல்லுங்கள் என்பதாக கமெண்டில் சொன்னாங்க. அதனால் இந்த வீடியோவில் முழுக்க ஹஜ்ஜுடைய விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்தளிக்க விரும்புகின்றேன். தயவுசெய்து காது தாழ்த்தி கவனமான முறையில் கேளுங்கள். உங்களுக்கு அது ரொம்பவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஹஜ்ஜியுடைய நாட்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடிய இடங்கள், ஹஜ்ஜுடைய அமல், இந்த மூனை பற்றி நான் இப்பொழுது சுருக்கமான முறையில் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பேச இருக்கிறேன். ஏன்னா ரமலானுடைய மாதத்தில் மற்ற இன்ஃபிராதி அமல்களில் இந்த ஒரு கேட்பதும் ஒரு அமலாக இருக்கிறது. ஆகவே இந்த வீடியோவை கொஞ்சம் காது தாழ்த்தி கேட்டு பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹஜ்ஜுடைய இடங்கள் 4 இடங்கள், 6 நாட்கள், 10 அமல்கள். 6 + 4 10 அமல். இதுதான் ஹஜ்ஜி. நம்ம லேசான முறையில் ஹஜ்ஜி செய்வதற்கு எளிதான முறையில் இந்த விஷயத்தை விளங்கிட்டாலே போதும். ஹஜ்ஜி ஒரு லேசான அமல், பார்ப்பதற்கு பெரிதாக இருந்தாலும் ரொம்ப லேசான ஒரு அமல் தான் ஹஜ்ஜியுடைய அமல். ஹஜ்ஜி செய்வதற்கு 4 இடங்கள் வேணும். 1 காபத்துல்லா, 2வது மினா, 3வது முஸ்தலிஃபா, 4வது அரஃபா. இந்த 4 இடத்த தவிர எங்கேயுமே ஹஜ்ஜி செய்ய முடியாது. பூரா உலகத்துலேயும் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் 4 இடம் தான். புனித காபத்துல்லா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா. 6 நாட்கள், துல்ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12, 13. இந்த 6 நாட்களை மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். பூரா எந்த நாட்கள்லையும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஹஜ்ஜியுடைய நாட்கள் 6, ஹஜ்ஜுடைய இடங்கள் 4. 6 + 4 10 அமல்கள். இந்த 10 அமல்களையும் லேசான முறையில் செய்துட்டான்னா ஹஜ்ஜி பரிபூர்ணமாக நிறைவேறும். 10 அமல்களில் 3 அமல் ஃபர்லு. ஹஜ்ஜுடைய ஃபர்லு 3. 1 இஹ்ராம் கட்டி துல்ஹஜ் பிறை 8ல் இஹ்ராம் கட்டி மினாவுக்கு செல்லுறது ஒரு ஃபர்லு. நல்லா விளங்கிடுங்க. இஹ்ராம் அணிந்து இஹ்ராமுடைய நியத்தோட மினாவுக்கு செல்வது ஒரு ஃபர்லு. 2வது ஃபர்லு அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குவது ஃபர்லு. 3வது ஃபர்லு தவாபே ஜியாரா, ஹஜ்ஜுடைய தவாஃப். இது கண்டிப்பாக செய்தே ஆகணும். இந்த ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யலைண்டா ஹஜ்ஜி கூடாது மட்டுமல்ல, நம்முடைய மனைவி நமக்கு ஹராமாகி விடுவாங்க. மனைவியை நாம் எந்த விதத்துலேயும் அனுபவிக்க முடியாது. ஆனால் தலாக் ஆகாது. மனைவி தலாக் ஆக மாட்டாங்க. மனைவி நமக்கு ஹராம் ஆகிடுவாங்க. அதனால் இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தவாபே ஜியாரா, ஹஜ்ஜுடைய தவாஃப். நம்ம பல தவாஃப்கள் செய்திருப்போம். நஃபிலான தவாஃப்கள், ஒவ்வொரு தொழுகையிலையும் தவாஃப் செய்திருப்போம். உம்ராவில் தவாஃப் செய்திருப்போம். அதெல்லாம் நஃபிலான தவாஃபுகள். ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய தவாஃப் இருக்கிறது ஃபர்லு. இதில் ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இந்த தவாபே ஜியாரா, ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்து கொண்டு தான் நம் தாயகம் திரும்ப வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போது ஹஜ்ஜுடைய ஃபர்லு 3. 1 துல்ஹஜ் பிறை 8ல் இஹ்ராம் கட்டி மினாவுக்கு செல்வது ஒரு ஃபர்லு. அரஃபாவுடைய மைதானத்தில் கண்டிப்பாக தங்கி ஆகணும். அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கலைன்னா ஹஜ்ஜி கூடாது. 3வது தவாபே ஜியாரா. 6 வாஜிபாக்கள். அதில் முஸ்தலிஃபாவில் தங்குறது வாஜிபு. பெரிய ஷைத்தானுக்கு பிறை 10ல் கல்லெறிவது வாஜிபு. குர்பான் கொடுப்பது வாஜிபு. மொட்டை அடிப்பது வாஜிபு. ஹஜ்ஜுடைய சை செய்கிறது தொங்கோட்டம், ஹஜ்ஜுக்காக சை இருக்குது,
அது செய்கிறது வாஜிபு. 5ஆச்சு. சின்ன நடு பெரிய ஷைத்தான்களுக்கு கல்லெறிவது வாஜிபு. கடைசியாக தவாபே விதா விடைபெறும் தவாப் இது செய்வது வாஜிப். வாஜிபாக்கள் மட்டும் நான் சொல்கிறேன். முஸ்தலிபாவில் தங்குவது வாஜிபு. பிறை 10 பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிவது வாஜிபு. குர்பான் கொடுப்பது வாஜிபு. மொட்டை அடிப்பது வாஜிபு. சின்ன ஷைத்தான்களுக்கு சின்ன நடு பெரிய ஷைத்தான்களுக்கு கல்லெறிவது வாஜிபு. ஹஜ்ஜுடைய சை செய்வது வாஜிபு. 6 வாஜிபாக்கள், 3 ஃபர்லு, 9 ஆச்சு. 10 அமல்களில் அந்த சைத்தான் கல்லெறியதை 2 ஆக்கிடணும். சின்ன நடு சைத்தான் அப்படின்னா 10 ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. 3 ஃபர்லு, 6 வாஜிபாக்கள். 3 ஃபர்லு எதெல்லாம்? இஹ்ராம் கட்டி மினாக்கு பிறை 8 மினாக்கு செல்வது ஒரு ஃபர்லு. 2வது மினாலேருந்து அரஃபா மைதானத்தில் தங்குவது ஒரு ஃபர்லு. அரஃபா மைதானத்திலேருந்து முஸ்தலிபா செல்வது வாஜிபு. முஸ்தலிபாலேருந்து மீண்டும் மினாவுக்கு வந்து பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிவது வாஜிபு. குர்பான் கொடுப்பது வாஜிபு. மொட்டை அடிப்பது வாஜிபு. ஹஜ்ஜுடைய சை செய்வது வாஜிபு. அதுக்கு முன்னால் தவாபே ஜியாரா செய்வது. தவாபு ஹஜ்ஜுடைய தவாப் செய்த பிறகு வாஜிபான சை செய்யணும். கடைசியாக தவாபே விதா விடைபெறும் தவாப் இது செய்வது வாஜிப். இந்த 6 விஷயங்களையும் 3 விஷயங்களையும் நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதோடைய விரிவான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்களில் நான் போடுகிறேன். ரம்ஜானுக்கு பிறகு முழுக்க ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உம்ரா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜியாரத் மதீனா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெளிவான முறையில் பேச இருக்கிறேன். அல்லாஹ் நம்முடைய பேச்சுக்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் கொடுப்பதோடு அந்த அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு நியத்தோடு அல்லாஹ் இதோடைய கூலியை இந்த உலகத்தில் பரக்கத்தையும் மறு உலகத்திலே மேலான சொர்க்கத்தையும் கொடுக்கறதுக்கு இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.